ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக 2-3 நாளா நாம தொடர்ச்சியா பேசிக் கொண்டிருக்கோம். இன்றைய நாள்லயும் அவர் பற்றிய செய்திகள் அதிகமாக இருக்கு. என்ன நடந்து கொண்டிருக்கு? வருகின்ற 26ஆம் தேதி அவரால நீதிமன்றத்துல ஆஜராக முடியுமா? அவர் வைத்தியசாலையில இப்ப சிகிச்சை பெற்று வராரு. அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? வைத்தியர்கள் என்ன சொல்றாங்க? அரசாங்க பக்கமா என்ன சொல்லப்பட்டிருக்கு? எதிர்க்கட்சிகள் இன்றைய நாள்ல மிகப்பெரிய அளவிலான ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தியிருக்காங்க. இதுல என்ன பேசப்பட்டிருக்கு? அடுத்த கட்டம் என்ன இருக்க போகுது? நாளைய நாள்ல ஒரு பெரிய அளவான வேலைநிறுத்தம் நடக்க போகுது. அதுக்கு முதல்ல இன்றைய நாள்ல ஒரு மிகப்பெரிய அளவான வேலைநிறுத்தம் நிறைவுக்குள்ள வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம். இன்று நடந்திருக்க விஷயங்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைது தொடர்பாக பலதரப்பட்ட விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் பல பேருடைய கருத்துக்களும் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிற நிலையில நேற்றைய நாள்ல அவர் அதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தாரு. அவர் பெரிய அளவா இரத்த அழுத்தம் காரணமாகவும் நீர்ச்சத்து குறைவாலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள்ல வைத்தியசாலை பக்கமாக உத்தியோகபூர்வமாக சொல்லப்பட்ட செய்தின்னு சொன்னா, நீதிமன்றத்தில் அவர் நீண்ட நேரம் காத்திருந்தமை, நீண்ட நேரம் நீர் அருந்தாமை, இதனால அவருக்கு மிகப்பெரிய அளவான களைப்பு ஏற்பட்டது. அதனால அவருக்கு நீர் சத்து மிகப்பெரிய அளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனாலதான் அவர் மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வராரு. அதோட அவருடைய இரத்த அழுத்தம் அதிகரித்திருக்கிறது. நிலையான இடத்துல இல்லை. அதோடு இரத்தத்திலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவருடைய உடல்ல பலதரப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதால அவர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வராரு. இதனால அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரி வைத்தியசாலை பக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு கிட்டத்தட்ட 4 முதல் 5 நாட்கள் ஓய்வு தேவைப்படுகிறது. இதனால வருகின்ற 26ஆம் தேதி அவரால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய அளவில் இருக்குமா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 90% அவர் நீதிமன்றத்தில் ஆஜர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு செய்திகள் வருது. நாளைக்கு தான் தெரியும் அது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. நாளை மறுநாள் தான் 26ஆம் தேதி அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படணும். அதுக்கு பிறகுதான் அவருக்கு இந்த விளக்கமறியல் காலம் நீடிக்கப்படுமா அல்லது பிணை வழங்கப்படுமா அப்படின்ற தொடர்பில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோட நேற்று இரவு பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சிங்கப்பூர் அழைத்து செல்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவில் சிங்கப்பூர் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இங்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சை எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்றதெல்லாம் கவனிக்கப்பட்டது. இல்லை என்ற அடிப்படையில் இருந்தால் அவரை சிங்கப்பூருக்கு மருத்துவத்துக்காக அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் இல்லை, இப்போது அவர் வைத்தியசாலையில் தீவிர கண்காணிப்பில் இருக்காருன்னு சொல்லப்படுது. இது மட்டுமல்ல, இந்த வழக்கு மட்டுமல்ல, அவருக்கு இப்ப தொடர்ச்சியாக அரசாங்கம் பல குற்றச்சாட்டுகளையும் பல குற்றங்களையும் சுமத்தி கொண்டிருக்காங்க. இதுல மிக முக்கியமாக இன்றைய நாளில் விமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசியிருந்தார் யாழ்ப்பாணத்துல. இதுல சொல்லப்பட்டது ஜூலை கலவரம், அதோட யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவம், படுகொலைகள் என்று பலதரப்பட்ட விஷயங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பொறுப்பு கூற வேண்டியவர் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமில்லாமல் இன்னும் பல வழக்குகள் ரணில் விக்ரமசிங்கே மீது போடப்படலாம் வருகின்ற நாட்கள்ல. அதிலும் அவர் கைது செய்யப்படலாம். இதனால அவர் நிரந்தரமாகவே கிட்டத்தட்ட அவர் நீதிமன்றம் சிறை அப்படின்ற அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வருங்காலத்தில் இருக்கலாம். இன்னும் ஒரு ஜனாதிபதி மீதும் வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் செய்திகள் பரவலா சமூக வலைதளங்கள் அடிபட்டு கொண்டிருக்கு. எனவே இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும். இந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இன்றைய நாளில் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டமை, அவருக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனை, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்பாக பல விஷயங்கள்ல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்த அடிப்படையில் எதிர்க்கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்று ஒரு செய்தியாளர் மாநாட்டில் பேசியிருந்தாங்க. இதற்கு பலதரப்பட்ட கண்டனங்கள் வெளியிடப்பட்டிருந்தது, பலதரப்பட்ட விமர்சனங்கள் வெளியிடப்பட்டது. இது எல்லா எதிர்க்கட்சிகளும் தலைவர்களும் சேர்ந்திருந்தாலும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதுல இல்லாமல் இருந்திருந்தார். அது தொடர்பாகவும் பேசப்பட்டது. ஆனா இது தொடர்பான முக்கியமா அவதானிக்கப்பட்ட விஷயம் சொன்னா, எல்லாரும் இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பல முரண்பாடுகளோடு இருந்த எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா 99% எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. வரும் காலத்துல வரும் நாட்கள்ல அரசியலுடைய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான அல்லது அரசியலினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான ஒரு விஷயமாக இது இருக்கும். எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும் தெரியாது. ஆனா இன்றைய நாள்ல இது நடந்திருக்கு. இதோட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது அரசியல் வாழ்க்கை முழுமை பெற வேண்டுமாக இருந்தா
சிறைச்சாலை செல்ல வேண்டியதும் கட்டாயம் தான் அப்படின்ற மாதிரி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைது நடவடிக்கை என்பது கவலை அளிக்கிறது அப்படின்ற மாதிரியான கருத்தையும் அவங்க இன்றைய நாளில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்ட நிலையில எம்பிபியினுடைய சட்டத்தரணிகள் சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அல்லது நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகளை இந்த விமர்சனம் செய்யற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கு, இது ஒரு சட்டத்துக்கு முரணானது அல்லது பாராளுமன்றத்துக்கு வெளியே இது பேசப்படுவது அப்படின்றது நீதிமன்றத்தை அவமதிப்பது போன்று ஆகிவிடும். எனவே மிக அவதானமா அல்லது மிக கடினமா இதை நீங்க கவனமா அதை கையாள வேண்டியது அப்படின்றத எச்சரிச்சிருக்காங்க. நிறைய பேர் அப்படி விமர்சிக்கிற மாதிரி தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல நிறைய கருத்துக்கள் அந்த மாதிரி தான் அரசியல் பக்கமாக வரப்போது அப்படிதான் இருக்கு. இவங்க பாராளுமன்றத்தில் பேசணும்னு நினைச்சிட்டு வெளியில பேசுறாங்கன்ட்டு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி தான் வெளிப்படையான விமர்சனங்கள் அதிகமாக சமூக வலைதளங்களையும் செய்தி ஊடகங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே அதை ஒட்டி தான் இவங்க இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. எனவே இந்த விஷயங்கள் இன்று இப்போ வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைது, அடுத்த கட்டம் என்ன நடந்திருக்கு, இனி என்ன நடக்கும் அப்படின்றத பத்தியான செய்திகளாக இருக்கு. கடந்த ஒரு கிழமையா தபால் ஊழியர்களுடைய வேலை நிறுத்தத்தால மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. எப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாலே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்படுற அளவு. நம்ம சாதாரணமாக ஒரு வேலை நிறுத்தம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் இதனால எவ்வளவு நட்டம் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கு. அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தபால் ஊழியர்கள் இந்த தம் பிரிண்ட் வைக்க மாட்டோம், நேரத்துக்கு எந்த நேரத்துக்கு வாரம் எந்த நேரத்துக்கு போறோம்ன்ற அந்த கைவிரல் அடையாளம் வைக்க மாட்டோம் அப்படின்ற கோரிக்கைகளை முன்வைத்து, அது மட்டும் இல்லை ஒரு 18-19 கோரிக்கைகளை முன் வச்சுன்னா இதுதான் அதிகமாக பேசப்பட்டது. ஆனால் இன்றைய நாளில் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்களோடு இடம்பெற்ற கூட்டத்தை தொடர்ந்து, சந்திப்பை தொடர்ந்து அது கைவிடப்பட்டிருக்கிறது. நாளிலிருந்து தபால் ஊழியர்கள் வேலைக்கு வருவாங்க. ஆனால் இந்த தபால் ஊழியர்கள் வேலைக்கு வராத இந்த காலகட்டத்துக்குள்ள, இந்த வேலைநிறுத்த காலகட்டத்துக்குள்ள மட்டும் இலங்கையினுடைய தபால் துறைக்கு 20 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்குன்னா பாருங்க, 20 கோடி. அது மட்டும் இல்லாம இந்த வேலைநிறுத்த காலங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 50 லட்சம் கடிதங்கள், பொதிகள் தேங்கி இருக்கிறது. இது எல்லாத்தையும் கொடுத்து முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இன்னும் 2-3 கிழமை போகும். எனவே நிறைய பேருடைய கடிதம் வரல, போட்ட பார்சல் போகல என்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 50 லட்சம் பொதிகள் தேங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் இந்த தம் பிரிண்டை அரசாங்கம் கட்டாயமாக வைங்க, கைவிரல் அடையாளத்தை கட்டாயமாக வைங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ நாம 9 மணிக்கு வர வேண்டியவங்க 10 மணிக்கும் வருவோம், 4 மணிக்கு போக வேண்டியவங்க 2 மணிக்கும் வீட்டை போவோம். ஆனா இதெல்லாம் பிரச்சனையை தாண்டி இந்த ஊழியர்கள் ஓவர் டைம், அதாவது மேலதிகமான கொடுப்போம், நாங்கள் மேலதிகமாக வேலை செய்கிறோம், 8 மணி நேரத்துக்கும் மேலதிகமாக வேலை செய்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் இவங்க மேலதிக கட்டணம் ஓடி பேமெண்ட் எடுத்திருக்காங்க. எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 14 மாதத்தில் 65 கோடி. பாருங்க, கிட்டத்தட்ட 28,000 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த 28,000 பேரும் 65 கோடி ரூபாவை ஓவர் டைம் அவங்களோட அதாவது சம்பளத்தை தவிர மேலதிகமாக பெற்றிருக்காங்க. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் வார நேரம் என்ன, போகிற நேரம் என்ன அப்படின்றத நாங்கள் கட்டாயம் வைக்கணும் அப்படின்றதுக்காக கோரிக்கை விடுத்தது. ஆனால் இல்லை, நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வேலை நிறுத்தத்தை விட்டுட்டு வேலைக்கு வாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் தார மேலதிக ஓவர் டைம் பேமெண்ட்டே நீங்கள் தாங்க, பரவாயில்ல, நாங்கள் வளமையாக வேலை செய்கிற மாதிரி வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. அதோட இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும். நாளைய நாள், அதாவது திங்கட்கிழமை 25ஆம் தேதி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சொல்லியிருக்கிற விஷயம், அரசாங்க வைத்தியசாலை, நாட்டில் உள்ள அத்தனை அரசாங்க வைத்தியசாலைகள் இருக்க அரச வைத்தியர்கள் வேலை நிறுத்தத்தில் இருக்க போறாங்க. காரணம் இடமாற்றம், மேலதிகமான இன்னும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இதனால நோயாளர்கள் பெரிய அளவாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே இது ஒரு முக்கியமான விஷயமாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்டிருக்கு. நாளையில வைத்தியசாலைக்கு போறவங்க எப்படி இருக்க போதுன்னு தெரியல, பார்த்து போங்க. இந்த செய்தியை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. நாட்டில் கிட்டத்தட்ட 250 ஃபார்மசிகள், பதிவு செய்யப்படாத ஃபார்மசிகள்னு சொல்றாங்க, லைசன்ஸே இல்லாம நடத்துறாங்களாம். அப்படி இருக்கும்போது மருந்து அப்படி கொடுக்குறாங்க, 250 இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா முதல் கட்டமான விசாரணையில இந்த 250 ஃபார்மசியும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. கவனம், மருந்து வாங்கினீங்க. அண்மையில் நாங்கள் பேசிய ஒரு முக்கியமான விஷயம் தான், அமெரிக்கா நமக்கு விதித்திருக்கிற ஏற்றுமதி வரி. அதாவது இந்த வரி நமக்கு ஆடை ஏற்றுமதியில் மிகப்பெரிய பாதிப்பு, கடல் உணவு ஏற்றுமதியில் மிகப்பெரிய பாதிப்பு என்ற எல்லா பாதிப்புகளும் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாம பல பாதிப்புகள் இருந்தாலும் நமக்கு அது பெருசாக தெரியல. நம்ம பேசிட்டு செய்தி மாதிரியோ அல்லதா இது 15% தானே 20% தானே சொல்லி நினைச்சிட்டு போயிடுவோம். ஆனா இதனால என்ன பாதிப்பு நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, ஆடை தொழில் உற்பத்தி, அதாவது ஆடை தொழிற்சாலைகள்ல வேலை செய்யற
16,000 பேருக்கு வேலை இல்லாமல் போக போகுது அப்படின்றது மிகப்பெரிய அளவான கவலைக்குரிய விஷயம். காரணம், அந்த அளவுக்கு வரி செலுத்தி இங்க சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வருமானம் இல்லாமல் போவதால இவ்வளவு பேருக்குமான வேலை இழப்பு ஏற்படலாம் அப்படின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் நடக்கல. இப்படியே போனா அமெரிக்கா இந்த வரியை குறைக்காமல் இருந்தால் இது வரும் நாட்கள்ல வருங்காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த விஷயங்கள் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.